இன்றைக்கி நைட் எங்களோட வீட்டில் கொத்து ரொட்டி. ஸோ கொத்து வந்து எல்லா வகையான மரக்கறி முட்டை எல்லாமே ஆட் பண்ணி, ஸோ வேறையா வந்து சிக்கன் குழம்பு செஞ்சேன் நான். ஸோ பிள்ளைகளுக்காக வந்து முள் இல்லாத அந்த பிராய்லர் கோழி இருக்குது, அதை தான் வந்து குழம்பாக செஞ்சேன் நான். ஸோ பிறகு வேறையா வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து அங்கே நாட்டுக்கோழி வந்து சரியான விருப்பம். ஸோ நாட்டுக்கோழியை வந்து அது ஒரு குழம்பாக வச்சேன். ஸோ நாட்டுக்கோழியை அந்த இதை தான் வந்து அந்த குழம்பையை சேர்த்து ஊற்றி தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த கொத்து ரொட்டி செஞ்சேன். உண்மையாக நல்லா இருந்துச்சு. அந்த ரெண்டு விதமான அந்த குழம்பிட அந்த டேஸ்ட் கொத்து ரொட்டியில் போகும்போது ஒரு வேறு லெவல் ஒரு டேஸ்ட் ஒன்று. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏண்டா பிள்ளைகளுக்கு அந்த முள் உள்ளது வந்து பெருசாக அந்த கொத்துக்கு வந்து சரி வராது. ஸோ அதனால் பிள்ளைகளுக்கு வேறையா, இவருக்கு ஹஸ்பண்டுக்கு வேறையா முள்ளுக்கோழி அப்படி சமைச்சது. ஸோ இப்படி இந்த மாதிரி இருந்துட்டு இப்படி நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு செஞ்சு கொடுக்கும்போது அது ஒரு வேறு லெவல் தான். இப்போ கடையில் வாங்குறத விட இது நல்லா கொஞ்சம் கூடையாக நல்லா வச்சு நல்லா சாப்பிடலாம்.